எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆக்சுவலாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ன்றது எழுத போகிறீங்க. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடக்கும், என்னென்னலாம் திங்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, எந்த திங்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்கு 10th கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறதுனால உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் எந்த திங்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த திங்ஸ்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எது பப்ளிக் எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் திங்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல் ஃபோன்ஸு, ஹெட்செட்டு, ப்ளூடூத் டிவைஸு, ஸ்மார்ட் வாட்ச்சு இந்த மாதிரி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஸ்மார்ட் வாட்சை பற்றி கூட உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். வாட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எந்த வாட்ச் அலோவ் பண்ணுறாங்கன்ட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. செகண்டாக பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற திங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில். ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கலர் வாட்டர் பாட்டில், அதே மாதிரி லேபிள் ஓட்டின வாட்டர் பாட்டில் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை பற்றியும் ஆக்சுவலாக செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணுன்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துருங்க. பப்ளிக் எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற லிஸ்ட்டில் தேர்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட வாலெட், பர்ஸு இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எங்கன்னா ஓரமாக வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சேஃபாக அது உங்களுக்கு திரும்ப கையில் கிடைக்குமான்னு கேட்டால் அது டவுட் தான். அதனால் வாலெட், பர்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபோர்த்தாக பப்ளிக் எக்ஸாமில் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க, ஹாலில் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்சில் பாக்ஸு, கலர் பவுச்சஸ் இந்த மாதிரி எந்த திங்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பென்சில் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கலர் பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, திங்ஸ் எதுவுமே நீங்கள் அந்த மாதிரி பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெறும் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போகணும். அதனால் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பவுச் வாங்கிட்டு உங்களோட ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே அதில் போட்டு கொண்டு போங்க. ஃபிஃப்த்தாக பப்ளிக் எக்ஸாமில் அலோவ் பண்ணாத லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்ணாடி போட்டு வைக்க. அந்த பாக்ஸ் எதுவுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சிக்ஸ்த்தாக பப்ளிக் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாத திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக். உங்களுக்கு எதனா பேக் எடுத்துகிட்டு போகலாம், பேக்கை கேரி பண்ணிட்டு போகலான்னா பேக் எல்லாமே வெளியே வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் பேக் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. செவன்த்தா பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ணாத லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர், ஷூ இதெல்லாம் கூட உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஸ்லிப்பர், காஸ்ட்லியான ஷூலாம் போட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது எல்லாமே வெளியே விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே ஸ்லிப்பரும் ஷூவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எயித்தா பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் என்ன இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யூனிஃபார்ம் இல்லாமல் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா உங்களை பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. யூனிஃபார்ம் கம்பல்சரி நீங்கள் போட்டு தான் போகணும். என்ன தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இருந்தாலும் சரி, பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே பர்த்டேவாக இருந்தாலும் சரி, எந்த இதுக்காக நீங்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் போகக்கூடாது. பப்ளிக் எக்ஸாம் யூனிஃபார்மோட போனால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க, இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க. நைன்த்தா பப்ளிக் எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெல்ட் கூட போட்டு போகக்கூடாது. பெல்ட் ஆக்சுவலாக அதை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. 10th பப்ளிக் எக்ஸாமில் அலோவ் பண்ணாத லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர். ஆக்சுவலாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்றதுனால கம்பல்சரி உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடே கிடையாது. யாருக்கு அலோடுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கால்குலேட்டர் தேவையே கிடையாது. 11th பப்ளிக் எக்ஸாமுக்கு எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒயிட்னர். ஆக்சுவலாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோட் கிடையாது. நீங்கள் ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பப்ளிக் எக்ஸாமில். இதை பற்றியும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். டைம் இல்லைன்னா ஒயிட்னர் எடுத்துகிட்டு போகாது. 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாத லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெலிகான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை கிளியராக சொல்லியிருப்பேன். பெலிகானும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோட் கிடையாது. 13th பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோட் கிடையாதுன்ற திங்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்லர் பின்னு இது எதுவுமே அலோ கிடையாது. அது எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட் தான். அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. 14th பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோட் இல்லாத திங்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட். நீங்கள் எக்ஸாம் பேட் எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத அலோடு கிடையாது. அதனால் எக்ஸாம் பேட் வாங்கிட்டு போகாதீங்க. 15th பப்ளிக் எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற திங்ஸ் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைலைட்டர். ஆக்சுவலாக ஹைலைட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஸ்கெட்சு, கலர் பென்சில் இந்த மாதிரி கலர் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது ஹைலைட் பண்ணுறதுக்காக. அதனால் ஹைலைட்டர் வாங்காதீங்க. 16th பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபெவிகால், ஃபெவிக்விக்கு, இந்த மாதிரி டேப்பு, சிஸ்ஸரு, பிளேடு, ஷார்ப்பான திங்ஸு இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இதில் எதுவுமே கேரி பண்ணிவிட்டு போகாதீங்க. 17th பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் என்ன விஷயத்தை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்நாக்ஸ். ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுலாம் டைம் கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால் போகும்போதே சாப்பிட்டு போங்க. அதை பற்றியும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க.
இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க. 18th பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் எந்த திங்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்ட் பேண்டு, செயின், எதனா ஆர்னமெண்ட், காஸ்ட்லியான திங்ஸ் எதனா போட்டு போகிறது, ஜொல் எதனா போட்டு போகிறது, இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இது எதுவுமே வேர் பண்ணிட்டு போகாதீங்க. 19th பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் எதை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் கர்ச்சிஃப் கூட ஆக்சுவலாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் கர்ச்சிஃப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருந்துச்சுன்னா, பியூராக ஒயிட்டாக மட்டும் இருக்க ஹேண்ட் கர்ச்சிஃப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக கடைசியாக 20th பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் என்ன விஷயம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிட் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறத கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. திருப்பதி தேவஸ்தானத்துல புண்டியல்ல கொட்டுற மாதிரி கொட்டுது பாரு அவர். மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், இப்படிலாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அது. உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லியே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் கிரியேட் பண்ண போகிறோம். அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்க போது. பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன ஸ்டேஷனரி திங் வாங்குறதுலாம் வேஸ்ட், டோட்டலாக டைமும் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்டேஷனரி திங்ஸ் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். மால் ப்ராக்டிஸ் அது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இது ஒரு பிளேலிஸ்ட்டாகவே நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே. இந்த வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, காசும் வேஸ்ட் ஆகாது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் வீடியோ பற்றின கருத்து எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். எதனா வீடியோஸ் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துருங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸாக இருக்கும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்லாம் எல்லாமே கூட பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக தான் இருக்க போது, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸாக தான் இருக்க போது. மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.